அன்பார்ந்த வாசகர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். மார்க்சிய லெனினிய அரசியல் பத்திரிகை புதிய ஜனநாயகம் பிறந்து 40 ஆண்டுகள் ஆகின்றன. தற்போது தவழ்ந்து நடந்து வளர்ந்து இன்று 40 ஆண்டுகளை தொட்டுள்ளது புதிய ஜனநாயகம் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பத்திரிகை. ஒரு அரசியல் பத்திரிகை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று லெனின் கூறியிருக்கிறார். பத்திரிகை என்பது அமைப்பாளனாக, பிரச்சாரகனாக, கிளர்ச்சியாளனாக, அரசியல் ஆசானாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை தான் புதிய ஜனநாயகம் கடந்த 40 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. ஓட்டுச்சீட்டு அரசியல் கட்சிகளை, அவர்களுடைய தில்லுமுல்லுகளை, ஆளுங்கட்சியினுடைய அராஜக போக்குகளை, அரசு அதிகாரிகளுடைய ஆவண போக்குகளை, உழைக்கும் மக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற அத்தனை அடக்குமுறைகளையும் எதிர்த்தும் அம்பலப்படுத்தியும் அவர்களை உழைக்கும் மக்களை ஓர் அணியாக திரட்ட வேண்டும், புதிய ஜனநாயக புரட்சிக்கு அணிதிரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு புதிய ஜனநாயகம் 1985 துவங்கப்பட்டது. 40 ஆண்டுகள் கடந்து விட்டன. இந்த 40 ஆண்டுகளிலே இந்த பத்திரிகை சந்திக்காத, எதிர்கொள்ளாத சங்கடங்களோ, கஷ்டங்களோ, அடக்குமுறைகளோ இல்லை. எம்ஜிஆர் காலத்திலே இருந்து ஜெயலலிதா காலத்திலே ஒரு உச்சத்தை தொட்டது. கருணாநிதி காலத்திலேயும் அப்படிப்பட்ட அடக்குமுறைகள் இந்த பத்திரிகை மீது ஏவப்பட்டுள்ளது. அத்தனையும் தவிடு பொடியாக்கி 40 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறது புதிய ஜனநாயகம். இந்த புதிய ஜனநாயகம் பத்திரிகை என்பது விளம்பரத்துக்காக, லாப நோக்கத்துக்காக ஒரு தனி நபரால் நடத்தப்படுகின்ற பத்திரிகை அல்ல. ஒரு சமூக மாற்றத்திற்காக, உழைக்கும் மக்களுடைய விடுதலைக்காக, அவர்களை அமைப்பாக்க வேண்டும், அரசியல் ஊட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் சர்வதேச அரசியலில் இருந்து தேசிய அரசியல் வரையிலும், தேசிய அரசியல் இருந்து மாநில அரசியல் வரையிலும் மார்க்சிய லெனினிய கண்ணோட்டத்திலே அவர்களுக்கு புரியும்படியான பாஷையிலே கட்டுரைகளாக, அரசியல் கட்டுரைகளாக, தலையங்கமாக, இன்னும் பல்வேறு விதங்களிலே பத்திரிகை வந்துள்ளது. ஒரு விளம்பரம் கூட அதிலே இல்லை. யாருடைய லாபத்திற்காகவும் இந்த பத்திரிகை நடத்தப்படவில்லை. இந்த பத்திரிகை உழைக்கும் மக்களுக்காக, உழைக்கும் மக்களுடைய நன்மைக்காக கொண்டு வரப்பட்ட பத்திரிகை. ரயில் நிலையங்களில், ரயில் பெட்டிகளில், பேருந்துகளில், குடியிருப்புகளில், அரசு குடியிருப்புகளில், அரசு அலுவலகங்களில், இன்னும் பல்வேறு முறைகளிலே இந்த பத்திரிகை எமது தோழர்கள் கடந்த 40 ஆண்டுகளாக எடுத்து சென்றிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பத்திரிகை பல்வேறு தடைகளையும் தவிடுபொடியாக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த பத்திரிகை என்பது சமூக மாற்றத்திற்காக கொண்டு வரப்பட்ட பத்திரிகை. சமூக மாற்றம் என்பது ஒரு புரட்சியின் மூலம் தான் நடத்த முடியும் என்பதை தெளிவுபடுத்துகின்ற பத்திரிகை. அப்படிப்பட்ட பத்திரிகை இன்றும் உங்கள் கையில் தவிழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பத்திரிகை தொடர்ச்சியாக வர வேண்டும், சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே வந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகையை மேலும் விரிவுபடுத்தவும் ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். அன்பார்ந்த தமிழக மக்களே, உழைக்கும் மக்களே, தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை ஒட்டியும் ஷார்ப்பாக, அது கூர்மையாக சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை எது அப்படின்னு சொன்னா புதிய ஜனநாயகம் தான். இந்த புதிய ஜனநாயகத்தை பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுகள்ல அதிமுகனுடைய நிலைப்பாடு என்ன, திமுகனுடைய நிலைப்பாடு என்ன, தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன, தற்சமயம் வந்திருக்கக்கூடிய விஜய் அவருடைய நிலைப்பாடு என்ன, இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய அரசியல் போக்குகள் எந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியிலே அவருடைய விஷயத்தை கொண்டு செல்வதற்கு இந்த மார்க்சிய லெனினிய அரசியலேடு உதவுகிறதுங்க. இதோடு மட்டும் இல்ல, சர்வதேச அளவிலே இன்னைக்கு நிதி மூலதன ஆதிக்க கும்பலுடைய கார்ப்பரேட்டுகளுடைய நலனை முன்னிறுத்தி எப்படி நாட்டு முழுக்க இயற்கை வளங்கள், காடுகள், கனிம வளங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் இன்னைக்கு தார்வார்க்கப்படுவதை ஒட்டியும் கட்டுரைகளாக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல நாட்டில் இருக்கக்கூடிய பாசிச அபாயத்தை ஒட்டி
மோடி அரசினுடைய அபாயம், அதனுடைய தாக்கம், அதே போல அரசியல் பொருளாதார ரீதியிலே நாடு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை அப்படின்னு சொன்னாக்கா புதிய ஜனநாயகம் தான். அப்படிப்பட்ட இந்த புதிய ஜனநாயகம் இன்னைக்கு ஒரு தத்துவார்த்த அடிப்படையிலே, ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் ஒரு அணிதிரட்டம் அடிப்படையிலே இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்போ 40வது ஆண்டை நிறைவு செய்ய இருக்கிறது. இந்த பத்திரிகையை கொண்டு மக்கள் மத்தியிலும், தொழிலாளி மத்தியிலும், அறிவுஜீவிகள் மத்தியிலும் கொண்டு சேர்த்து இன்று வரை அந்த பத்திரிகையை உயிரோட்டமாக கொண்டு செல்லக்கூடிய வாசகர் வட்டத்திற்கும், அதே போல புதிய ஜனநாயக பத்திரிகையினுடைய ஆசிரியர்களுக்கும், அதே போல இந்த பத்திரிகையினுடைய முகவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 40ஆம் ஆண்டை நோக்கி சொல்லக்கூடிய புதிய ஜனநாயகத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.